ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்டோட கம்பேரிசன் ரிவ்யூ சொல்கிறேன். நான் ஒன்று பார்த்தீங்கன்னா பான்ஸ் பிபி க்ரீமோடது அண்ட் இன்னொன்று ஸ்டேக் ஒர்க்கியோட பிபி க்ரீம். ரெண்டோட ஸ்வாட்சஸ் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அண்ட் ரெண்டோட யூசஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாங்க. இப்போ பான்ஸ் பிபி க்ரீம் வந்து ஒரே ஒரு ஷேடு தான் வருது அண்ட் ஸ்டேக் ஒர்க்கியில் வந்து 3 ஷேட்ஸ் இருக்குங்க. இப்போ அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் யூசஸ் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது பான்ஸ் பிபி க்ரீம் என்னென்ன ஷேட்ஸில் வருதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் பான்ஸ் பிபி க்ரீம் வந்து ஒரே ஒரு ஷேடு தான், இதுக்கு ஷேட்ஸ் கிடையாது. என்னது யூனிவர்சல் ஷேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸ் பிபி க்ரீம் ஒயிட் பியூட்டி பிபி ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. அண்ட் ஆல்சோ ஆல் இன் ஒன் பிபி ப்ளஸ் ஃபேர்னஸ் க்ரீம் SPF 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேங்க. இந்த மாதிரி டியூப்பில் தான் வருது. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப திக்காக இருக்குது. இந்த ஷேட் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்றது டவுட். மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்குங்க. இந்த ஷேடை பாருங்கள், உங்களுக்கு ஷேடு பார்த்திங்கனாவே தெரியும். மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோன் பர்சன்ஸ்க்கு வந்து பான்ஸ் பிபி க்ரீம் நல்லாயிருக்கும். எப்போவுமே நான் கம்பேரிசன் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பவுடரி பேஸும் கூட. இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி காட்டும். நான் இந்த இது மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின்னோட ஒரிஜினல் ஸ்கின் அது தான், அதுக்கு மேலே ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஒயிட் காஸ்டிங் மாதிரி இருக்கும். ஏன்னா இது நான் வந்து 6 months கிட்ட நான் இது யூஸ் பண்ணியிருக்கேங்க. போடுறப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது கூட வந்து நான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிப்பேன், இதை கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ ஸ்டேக் விக்கி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டேக் ஒர்க்கின்ற ஒரு பிராண்ட் வந்து இது பிபி க்ரீம், சிசி க்ரீமும் வருது. நான் பிபி க்ரீம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 3 ஷேட்ஸில் வருதுங்க. ஆனால் இப்போது இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்கும். ஏன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்திருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஷேடு பார்த்திங்கன்னா சிங்கிள் மால்ட் 2. இது என்னோடய ஷேடை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல. கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா MRP வந்து 249. தெரியல உங்களுக்கு பாருங்கள். MRP வந்து 249 அண்ட் பிபி க்ரீமோட பான்ஸ் பிபி க்ரீமோடது பார்த்திங்கன்னா 78 rupees. 249லேருந்து நான் purple.comல ஆஃபரில் வாங்கினேன். 199 சம்திங். இப்போ இதோட ஸ்வாட்சஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். இதோட SQோட நான் ஸ்வாட்சஸ் காட்டுறேன் பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பான்ஸ் பிபி க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக பவுட்ரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டேக் விக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ஜெல் பேஸில் இருக்குது, ஈஸியாக அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ஒயிட்டிஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், பான்ஸ் பிபி க்ரீம் வந்து நல்லா ஒரு ஒயிட்டிஷ் காஸ்ட் மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய ஸ்கின் கலரே. என் கை கலரும் ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் கலரும் ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கின்னோட அப்படியே பிளெண்ட் ஆகிருக்கு. பான்ஸ் பிபி க்ரீம் வந்து கொஞ்சம் ஒயிட்டஸ்ட் காஸ்ட் கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டேக் விக்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வர அஃபோர்டபுள் பிபி க்ரீமில் ஸ்டேக் விக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஷேட்ஸ் நிறையாவும் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ்க்கும் வந்து ஷேட்ஸ் வரனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறனால இந்த ஸ்டேக் விக்கி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இந்த 2 ப்ராடக்டில் எது நல்லா இருக்குன்னு கேட்டால் நான் வந்து
இது வந்து பிபி க்ரீம், இந்த பான்ஸ் பிபி க்ரீம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்குது. ஸ்டே குவிக்கி ரொம்ப இந்த 2 பிபி க்ரீமோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இனி ஒரு 2-3 டேஸ்க்கு தான் வந்து என்னோடய கிவ்அவே போயிட்டு இருக்குங்க. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கான்டெஸ்ட் வின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.